இனிய தமிழமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய கதையினுடைய தலைப்பு முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார். முயற்சி திருவினையாக்கும். இந்த கதையிலே வருகின்ற நபர் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நன்றாக படித்து பட்டம் பெற்று நல்ல நிறுவனத்தில் நல்ல பதவியிலே இருக்கிறார். திருமணமாகிறது. ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இதற்கு பின்னால் திடீரென்று ஒரு நாள் அவர் காணாமல் போய்விடுகிறார். அவருடைய உறவினர்கள், பெற்றோர்கள், அவருக்கு பெண் கொடுத்தவர்கள் அனைவரும் அவரை தேடுகிறார்கள். எல்லா விதமான தினசரியிலும் அதை பற்றி வெளியிடுகிறார்கள். ஆனால் எந்த விதமான ஒரு செய்தியும் இல்லை. அவரை மனம் புரிந்து கொண்ட அந்த மணப்பெண் மிகுந்த துயரத்துக்குள்ளாகிறாள். கை குழந்தை வைத்துக்கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அவன் திரும்ப வர மாட்டான் என்ற ஒரு எண்ணம் வந்ததும் அவருடைய மாமனார் மாமியார் வீட்டில் அவருக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு அவர்கள் எந்த உதவியும் செய்வதில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் தன்னுடைய தூரத்து உறவினர் ஒருவரை தொடர்பு கொண்டு அங்கே ஒரு நகரத்திற்கு சென்று விடுகிறார். சென்ற இடத்திலே அந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் கூட எத்தனை நாள் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். எனவே அந்த படித்துள்ள அந்த பெண் அவர்கள் மூலமாக ஒரு இடத்தை வாடகைக்கு வாங்கி அங்கே தங்குகிறாள். அவளுக்கு அந்த குழந்தைக்கும் உணவு வேண்டும் அல்லவா? எனவே கிடைத்த இடத்திலே வேலை செய்கிறாள். எந்த வேலை கிடைத்தாலும் வேலை செய்கிறாள். சித்தாள் வேலைக்கும் போகிறாள். அவள் எந்த வேலைக்கும் கூப்பிட்டால் போதும் சென்று விடு. ஏதோ அந்த குழந்தைக்கு ஒரு ஜீவனம் பண்ணுவேன் என்று பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நல்ல நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் நல்ல ஒரு எண்ணமுடையவர். அவர் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டு அவர்கள் வீட்டிலே கூட்டி பெருக்கி வீட்டிலே இருக்கிற வேலைகளை செய்வதற்காக, பாத்திரம் செய்து கொடுப்பதற்காக அவர்கள் அந்த குடும்பத்தினர் அமர்த்தி கொள்ளுகின்றனர். அங்கே தான் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் ஆரம்பித்தது. அந்த வீட்டில் இருக்கிற தலைவி இந்த பெண் மீது மிகுந்த ஒரு பற்று கொண்டு, ஒரு பாசம் கொண்டு, அவள் மீது ஒரு பரிவு கொண்டு அவளுடைய சரித்திரத்தெல்லாம் கேட்கிறார். அப்பொழுது இந்த பெண் சொல்கிறாள், ஏற்றாலே இன்றைக்கி இந்த பெண்ணுக்கு என்னுடைய குழந்தைக்கு 8 வயதாகிறது. இவருடைய தகப்பனார், அதாவது என்னுடைய கணவர், அவர் எங்கே என்று தெரியாமல் அவர் போனது 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இதுவரை எனக்கு என்னவென்று அவர் எங்கிருக்கிறார் என்றே தெரியவில்லை என்று சொல்லி அழுகிறார். அவருடைய கணவனிடம் சொல்கிறார், ஐயா, நீங்கள் ஒரு வக்கீல், உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. இந்த பெண்ணிற்கு கணவன் காணாமல் போய் 7 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. நீங்கள் சொல்வீர்களே, அதை போல் இந்த 7 ஆண்டுக்கு மேலாக இருந்தால் அந்த புடன் வரமாட்டான் என்று எண்ணி அவனுக்கு ஒரு டெத் சர்டிஃபிகேட், அதே மாதிரி வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி தரலாம் அல்லவா என்று கேட்கிறார் கணவனிடம். அந்த கணவன் அவர் ஒரு வழக்கறிஞர். எனவே தன்னுடைய மனைவியினுடைய அறிவை மெச்சி நிச்சயம் இந்த பெண்ணுக்கு நம்ம ஒரு நல்ல திருப்தியாக ஒரு உதவி செய்வோம் என்ற அளவிலே அவர் உரிய அந்த நபர்களையெல்லாம் நாடி, உரிய அதிகாரிகளெல்லாம் நாடி இந்த பெண்ணுடைய சமாச்சாரத்தையும் சொல்கிறார். காணாமல் போன சமயத்திலே அவள் கொடுத்த பிராது, அந்த காவல் நிலையத்திலே அவர் கொடுத்தனுடைய எஃப்ஐஆர் போன்றவற்றையெல்லாம் அந்த கொடுத்து, அதன் மூலம் அவர் அந்த பெண்ணிற்கு வேண்டிய அந்த கணவனுக்கு இறந்துவிட்டார் என்ற சான்றிதழையும் அந்த அந்த இறந்து போன கணவனுக்கு உண்டான வாரிசு சான்றிதழையும் வாங்கி தருகிறார். அதை வைத்து அவள் அரசு துறையிலே அவள் விண்ணப்பம் செய்கிறாள். உரிய முறையிலே அவளுக்கு அந்த அளவிலே கணவனை இழந்தவள் என்ற ஒரு காரணத்தினாலே தனிப்பட்ட ஒரு இதை எடுத்துக்கொண்டு அரசும் அவளுக்கு ஒரு வேலை தருகிறது. இந்த வேலை வாய்ப்பு பின்னாலே அவள் ஊருக்கு திரும்புகிறாள். திரும்பி வந்து அவருடைய மாமனார் வீட்டில் இந்த மாதிரி எனக்கு அரசு வேலை கிடைத்திருக்கிறது, நான் கஷ்டப்பட்டதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் வந்து விட்டது, ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே இந்த மாமனார் மாமியார் எல்லாம், நீ தனியாக இருக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நாங்கள்லாம் உங்களோடு வந்து இருக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று முன் வந்தார்கள். அவர் சொல்லிவிட்டார், யார் உதவி எனக்கு வேண்டாம், நான் தனியாகவே என் குழந்தையை வளர்த்தி கொள்கிறேன். நீங்களெல்லாம் நான் அந்த கஷ்டப்பட்ட காலத்திலே எனக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு எனக்கு வேலை கிடைத்தது, அரசு வேலை கிடைத்து விட்டது என்று தெரிந்தவுடனே நீங்களும் வந்து ஒட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள், எனக்கு அதில் விருப்பமில்லை என்று தயவுதாட்சியம் இல்லாமல் சொல்லிவிட்டு வந்துவிட்டார். இன்றைக்கு அந்த பெண்ணானவள் பார்த்தால் அவள் ஒரு படித்தவள், ஒரு பட்டம் பெற்றவள். ஆனால் எங்கேயும் அதை சொல்லிக்கொள்ளவில்லை. எந்த வேலை கிடைத்தாலும் அவள் வந்து செய்தாள்.
அந்த குறைந்த கூலியாக இருந்தாலும் சரி, சித்தாள் வேலையாக இருந்தாலும் செய்தார். அதை எதையும் பார்க்காம யாரிடத்திலும் நான் படித்தவன், பட்டம் பெற்றவன்லாம் சொல்லாமல், தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு அவள் செயல்பட்டாள். அவள் செயல்பட்டதற்கு ஆண்டவன் மூலம் ஒரு நல்ல பரிசு கிடைத்தது. இதான் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்பது. அவ்வாறு இருப்பவர்கள் நிச்சயம் ஆண்டவன் உதவி புரிவான். ஏதோ ஒரு நல்ல மனிதர் மூலமாக அவனுக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதிலே அந்த நண்பர் கூறியது கேட்டவுடனே எனக்கே மனது சிலிர்த்து போனது. எனவே நாம் அந்த மாதிரி கஷ்டப்படுகின்ற ஃபேமிலி இருப்பவர்களுக்கு நம்மால் எந்த உதவி வேணும், பண உதவி செய்யலாம். அல்லது அவளுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது உதவி நம்மால் இயன்ற உதவி இருந்தால் அதை நாம் செய்யலாம். நமக்கு அந்த விதமான ஒரு தகுதி ஆண்டவன் கொடுத்திருந்தால் அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி அந்த குடும்பங்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.